அனர்த்தங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மலையகம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நிவாரணத்துக்கான நிதியங்கள் அநேகமாக எல்லா இடங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். மீனவர்கள் அன்றாடம் தொழில் செய்ய முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதைவிட விவசாயிகளின் வேளாண்மை செய்கின்ற நிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கமும் நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் அக்கறையாக இருக்கின்றது. அரசு அதிகாரிகளும் இந்த விடயத்தில் கவனமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்தும் கூட உதவிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அவ்வப்போது முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. பெரும்பாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் சில முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. அந்த முறைப்பாடுகளை உரிய அதிகாரிகளுக்கு அவ்வப்போது நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். சில எதிர்க்கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டுக்களை மிகவும் பலமாகவும் ஆழமாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை எங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றமோ அல்லது அமைச்சர் பதவிகளுக்கோ ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியாக எமது கட்சி இருக்கவில்லை. என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் கடந்த காலத்து அரசுகள் எவ்வாறு செயற்பட்டன, இப்போது இருக்கின்ற அரசு எவ்வாறு செயற்படுகின்றது, கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் இந்த மக்களுக்காக கிடைத்த இந்த நலன்புரி பொருட்களை எவ்வாறு கையாண்டார்கள், எவ்வாறு சுருட்டி கொண்டார்கள். ஒரு தடவை சுனாமி ஏற்பட்ட போது அந்த நிவாரணத்துக்காக மக்களுக்கு வந்த பணம் ஹெல்பிங் அம்பாந்தோட்டை என்ற ஒரு கணக்கில் சேகரிக்கப்பட்டு அது மக்களுக்கு கிடைக்காமல் அது குறிப்பிட்ட நபர்கள், அந்த காலத்து ஜனாதிபதி போன்றவர்கள் அதனை அனுபவித்து சென்றிருக்கின்றார்கள். எனவே கடந்த காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் அல்லது கையூட்டுகள் இப்படியான விடயங்களோடு இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் கூர்மையாக அவதானிக்கின்றோம். எனவே கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிவாரணப் பொருட்களை ஊழல் செய்வது, மோசடி செய்வது அல்லது கையாடல் செய்வது என்பது நாங்கள் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடாக கிடைக்கவில்லை.